அதிகமாக இருக்குது, ரெண்டும் பேலன்ஸ் அவுட் ஆகல. n பை டி ஸ்கொயர். அப்போது மோஸ்ட் ப்ராபபிள் விட இங்கிருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானுக்கு கொடுத்தோம்னா. ஸோ வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இதுக்கு முன்னாடி கேடிஜியில் 3 லெக்சர் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இது 4th லெக்சர். இந்த வீடியோவில் மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகூல்ஸ்ங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன் ஃப்ரீ பாத்தோட டெரிவேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஃபெதர்ஸ் எஜுகேஷன் கோச்சிங் ஃபார் நீட் அண்ட் ஐடி JEE. நாங்கள் 1 year லாங் டேர்ம் அண்ட் ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் வித் ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் அக்காமடேஷனோட. அண்டு கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஆர் லாங் டேர்மில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம டீல் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட 4th லெக்சர் வீடியோ இன் அ சீரிஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறது மேக்ஸ்வெல்ஸ் distribution of molecules. மேக்ஸ்வெல் வந்து இது எப்படி டீல் பண்ணியிருக்காரு, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இதில் என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinite அப்படிங்கிறாரு. ஸோ வெலாசிட்டி வந்து லோ வெலாசிட்டியாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் கேஸில் 0. ஸோ வெலாசிட்டி ஹை வெலாசிட்டியாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் கேஸில் இன்ஃபினிட். இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கல் 0 வெலாசிட்டி இருக்கலாம், ஒரு பார்ட்டிக்கல் ரொம்ப ஹை வெலாசிட்டிலாம், இதுக்கு நடுவில் தான் வெலாசிட்டி ரேஞ்சஸில் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. பட் ஹையாக இருந்தாலும் இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ ஹை வெலாசிட்டியாக இருந்தாலும் இட் cannot be greater than ஸ்பீட் ஆஃப் லைட். சி உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ வி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல் இன் a கேஸ் சிலிண்டர், கேஸ் சேம்பர், cannot be greater than C. சியை விட அதிகமாக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் மேக்ஸ்வெல் இதில் சொல்கிறாரு. ஸோ இவர் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டே he is taking a graph. இந்த கிராஃப் ஆனது எதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் ஆனது எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல். ஸோ ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல் எக்ஸ் ஆக்சிஸில், அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறதோட ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ்லையும், ஸ்பீடோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் மேக்ஸ்வெல் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இவர் அனலைஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இந்த கிராஃபில் லோயர் வேல்யூஸ், அதாவது கம்மியான ஸ்பீடில் இருக்கக்கூடிய, ஸோ திஸ் இஸ் லோ வெலாசிட்டி. இந்த லோ வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் n1 அப்படின்றதுக்கும். இதே நீங்கள் ஹை வெலாசிட்டி எடுத்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஹை வெலாசிட்டி இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹை வெலாசிட்டி. ஹை வெலாசிட்டி இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் n2. நம்பர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வந்து கீழே கம்மியான வேல்யூஸ், மேலே அதிகமான வேல்யூஸ். பட் வெரஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஹேவிங் ஹை ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ திஸ் வேல்யூ இஸ் வெரி ஹை. இந்த ஹை ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வி கால் இட் அஸ் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன். மேக்ஸ்வெலோட ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் is having most probable velocity. most probable velocity வந்து அதிகமான மாலிகூல்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ இதில் செகண்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் செகண்ட் அப்சர்வேஷன் லெட்ஸ் அஸ்யூம் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி நான் வீன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி v + dv, ஒரு ஸ்மால் எக்ஸ்ட்ரா
இன்க்ரிமெண்ட் இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது இருந்தது. இதுக்கு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, ஏரியா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா ஆனது, திஸ் ஏரியா ரெப்ரசன்ட், இந்த ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இன்டெக்ரல் NV dV அப்படிங்கிற வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த வேல்யூ is nothing but total number of molecules, total number of molecules. இந்த total number of molecules வந்து இந்த ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த கிராஃபுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஏரியாவை. இதை நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். இன்டெக்ரல் y dx is nothing but area under the graph. y ன்னு ஒரு ஆக்சிஸ், x ஒரு ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸில் ஏரியா அண்டர் த கிராஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா that is nothing but integral y dx. ஸோ எனி ஏரியா அண்டர் த கிராஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது என்ன கிடைக்குதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ அவரோட செகண்ட் அப்சர்வேஷன் வந்து ஏரியா அண்டர் த கிராஃப், that is integral NV dV gives number of molecules, total number of molecules. இதை வந்து செகண்ட் அப்சர்வேஷனாக சொல்கிறது. மூணாவது முக்கியமான அப்சர்வேஷன் மேக்ஸ்வெல் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட் ப்ராபபிள் லைனுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய ஏரியாவை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சைடு இருக்கக்கூடிய ஏரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பிங்க் ரீஜன் இருக்கிற ஏரியா வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு திஸ் ரைட் சைடு ரீஜன். அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் என்ன மேக் அவுட் பண்ணுறாருன்னா தேர்டு முக்கியமான அப்சர்வேஷன் V average value is greater than V most probable value. ஏன்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டோட வேல்யூ நம்ம பார்க்கும்போது இந்த லெஃப்ட் சைடோடது அதிகமாக இருக்குது, அப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆனது அதிகமாக இருக்குது, ரெண்டும் பேலன்ஸ் அவுட் ஆகலை. அப்போது மோஸ்ட் ப்ராபபிள் விட அதிகமான வேல்யூ வச்சுருக்கு ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஐடியா ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுல். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ப்ராபபிளோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2RT/m. This also can be written as square root of 2p/ρ. This also can be written as square root of 2kBT/m, where m is mass of a molecule. ஒரு மாலிகுலுடைய மாஸ் அப்படிங்கிறது தான் m. ஞாபகம் வச்சுக்கோங்க. V average or V mean அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8RT/m. This can be written as square root of 8p/ρ. This can be written as 8kBT/small. ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆனது அதிகமாக இருக்கும் இந்த மோஸ்ட் ப்ராபபிள். ஏன்னா 2 அப்படிங்கிறத விட 8/3.14, அப்போ அது வந்து 2 விட அதிகமாக இருக்கும். ஸோ V average is greater than V most probable அப்படிங்கிறது தான் மேக்ஸ்வெல் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ திஸ் ஆர் ஆல் மேத்தமெட்டிக்கல், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ரிலேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத். ஸோ திஸ் இஸ் செகண்ட் டாபிக் ஆஃப் டுடேஸ் கிளாஸ், மீன் ஃப்ரீ பாத். சரி, இந்த மீன் ஃப்ரீ பாத்னா என்ன உங்களுக்கு இதுலேயே இருக்குது. இட்ஸ் அ பாத் அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஃப்ரீ பாத் அப்படின்னா கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த டிஸ்டன்ஸ் அண்ட் அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ. இந்த மீன் ஃப்ரீ பாத்தோட டெஃபினேஷன் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எ பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கல் இங்கே போயிட்டு இங்கே ஒரு பார்ட்டிக்கல் கூட கொலிஷன் நடக்குது, அடிச்சுட்டு அந்த பார்ட்டிக்கல் இங்கே போயிடுது, மறுபடியும் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் கூட அது கொலிஷன் நடந்துச்சு, அடிச்சுட்டு இப்படி போயிடுது, மறுபடியும் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் அது கூட கொலிஷன் நடக்குது, அடிச்சுட்டு இப்படி போயிடுது. ஸோ இந்த சக்ஸசிவ் கொலிஷனுக்கான λ1, λ2, λ3, λ4 divided by number of collisions. இந்த டெஃபினேஷன் தான் நம்ம வந்து மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறோம்.
ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிட்வீன் எனி டூ சக்ஸசிவ் கொலிஷன் அப்படிங்கிறது தான் மீன் ஃப்ரீ பாத். அதோட ஆவரேஜ் வேல்யூ we can take it as lambda அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா lambda 1, lambda 2, lambda 3, so on divided by n. So n number of lambdas நம்ம எடுத்தோம்னா so this is still lambda n. So mean free pathங்க நான் lambda ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகே, இதை நம்ம இப்போ derive பண்ண போறோம். So let's derive this particular idea, mean free path. Now let's consider ஒரு கேஸ் சேம்பர் இருக்குது. அந்த கேஸ் சேம்பரில் நிறைய மாலிகூல்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த நிறைய மாலிகூல்ஸில் நான் ஒரு இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எடுக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே வரையக்கூடிய இந்த சிலிண்டரானது இட்ஸ் அன் இமேஜினரி சிலிண்டர். ஸோ இந்த இமேஜினரி சிலிண்டர் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். சாரி, ஸோ திஸ் இஸ் தட் இமேஜினரி சிலிண்டர். இப்போ இந்த இமேஜினரி சிலிண்டரில் நிறைய மாலிகூல்ஸ் ஆப்வியஸாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸே இப்படி ஒரு மாலிகூல் இங்கே இருக்குது, இங்கே ஒரு மாலிகூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகூல் இருக்குது, மாலிகூல். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய மாலிகூல்ஸ் இருக்க போகுது. let's say இங்க ஒரு மாலிகூல் இருக்கு. இப்போ இந்த மாலிகூலான சைஸ் வந்து கரெக்டாக இது மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் மை சிலிண்டர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மாலிகூல் இங்கிருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாலிகூல் வந்து இந்த சிஸ்டம்குள்ளே இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் வந்துட்டுருக்கு. இந்த மாலிகுலானது என்ன பண்ணுது, கரெக்டாக இதில் போகும் பொழுது இட் குட் ஏபிள் டு ஹிட் தீஸ் டூ மாலிகுல்ஸ் அண்ட் இட் கேன் பாஸ். இப்போ இந்த மாலிகுல் இது மேலேயும் கொலிஷன் நடக்கும், இது மேலேயும் கொலிஷன் நடக்கும், இது மேலே நடக்கும், இது மேலே நடக்கும், இது மேலே நடக்கும், இது மேலே நடக்கும். உள்ளே இருக்கிற இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லையும் கொலிஷன்ஸ் ஆனது எல்லா மாலிகுல்ஸ் மேலேயும் படும். ஸோ லெட்ஸே ஒரு கிரிட்டிக்கல் சினாரியோ தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லென்த் ஆனது நான் வந்து 1 மீட்டர்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த டயாமீட்டர் ஆனது எவ்வளோ இருக்கும், ஒரு மாலிகுலோட டயாமீட்டர் டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி d/2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாலிகுலோட டயாமீட்டர் d/2, இந்த மாலிகுலோட டயாமீட்டர் d. ஸோ d + ½ + ½ 2d. ஸோ 2dங்கிறது தான் டயாமீட்டர் ஆஃப் த இமேஜினரி சிலிண்டர், என்னுடைய டயாமீட்டர் ஆஃப் த இமேஜினரி சிலிண்டர். நான் ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட அசம்ஷன். இந்த மீன் ஃப்ரீ பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அசம்ஷன், எது மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கு மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லென்த்து. ஏரியாங்கிறது π × d², ஏன்னா டிங்கிறது தான் ரேடியஸ். ஸோ 2d அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர், டிங்கிறது ரேடியஸ், இன்டு 1 மீட்டர். இதுதான் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். நவ் நம்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் டென்சிட்டி. ஸோ நம்பர் டென்சிட்டி நான் டிஃபைன் பண்ணும் பொழுது எனக்கு என்ன வருது, டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்சைட் த சிலிண்டர். இதுக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், வால்யூம் வந்து π d² × 1. இதுதான் என்னோட நம்பர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். வேர் n is நம்பர் ஆஃப் மாலிகுல், வேர் d is radius of cylinder, இந்த சிலிண்டருடைய ரேடியஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n π d². இதுதான் என்னோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இந்த நான் இமேஜினரி சிலிண்டருக்குள்ளே இருக்குன்னா n π d². அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொலிஷன் ஈக்குவல் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50 பார்ட்டிக்கல் போகுதுன்னா ஒரே ஒரு
பார்ட்டிக்கல், ஒரே ஒரு பார்ட்டிக்கல் வித் டயமீட்டர் d போய் 50 பார்ட்டிக்கல் மேலே இடிக்க போகுது. இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிக்கல் மொத்தம் 50. அப்போ எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்கும்? 50 டைம் அதை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் என்ன எழுதலாம்? n pi d ஸ்கொயர், n pi d ஸ்கொயர். ஸோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து n pi d ஸ்கொயர். அப்போது இது டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில். ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது? pi n d ஸ்கொயர் கொலிஷன்ஸ் நடக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கொலிஷன்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ ஒரு கொலிஷனுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு கொலிஷனுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 divided by n pi d ஸ்கொயர். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஒரு கொலிஷனுக்கு ஃபார் ஒன் கொலிஷன், நான் மறுபடியும் இங்கே எழுதுகிறேன், ஃபார் ஒன் கொலிஷன் 1 divided by n pi d ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு டைம் கிளான்ஸ் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் ஒரு கொலிஷனுக்கு 1 by n pi d ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் நம்ம சொன்னோம்னா இதுதான் ஃப்ரீ பாத். ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ பாத், த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரீ பாத். ஸோ இந்த ஃப்ரீ பாத்தோட டெஃபினேஷன் பிரகாரம் n pi d ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஸோ மேக்ஸ்வெல் அண்ட் போல்ட்ஸ்மேனோட ஐடியா வச்சு பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் வேல்யூவாக நீங்கள் எடுக்கும் பொழுது, ஸோ இட் இஸ் லெட்ஸ் சே ஆவரேஜ் ஃப்ரீ பாத்தாக நீங்கள் எழுதும் பொழுது அக்கார்டிங் டு மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ் டெரைவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/√2. இந்த √2 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வருது, n pi d ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த n அப்படிங்கிறது நம்பர் டென்சிட்டி, இந்த d அப்படிங்கிறது டயாமீட்டர், ஆர் யூ கேன் சே ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். அதை நம்ம சொல்றதுக்கு பதில் அது இமேஜினரி சிலிண்டர். ஸோ யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் diameter of a molecule, because that is the correct way, diameter of molecule. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஒரு மாலிகுலோட டயாமீட்டர் d. ஸோ இந்த ஆவரேஜ் ஃப்ரீ பாத் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லாம்டான்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் ஐ எம் கிளியர் வித் திஸ். மறுபடியும் எழுதுறேன், லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 n pi d ஸ்கொயர் அப்படிங்கிறது மீன் ஃப்ரீ பாத். ஓகே சார், இது புரிஞ்சிச்சு. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 n pi d ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. பட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV ஈக்குவல் டு nRTன்னு நம்ம படிச்சிருக்கோம். வேர் திஸ் n இஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல் பை அவகேட்ரோ நம்பர். ஏன்னா இங்கே n என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இந்த n வேற, இங்கே இருக்கக்கூடிய n வேற. மீன் ஃப்ரீ பாத்தில் இருக்கக்கூடிய n என்னது? நம்பர் டென்சிட்டி. ஸோ இந்த n வந்து நம்பர் டென்சிட்டி. ஸோ இந்த ஸ்மால் n எப்படி எழுதலாம்? கேபிட்டல் N பை V. சரி, நான் இப்போ இங்கேயும் வந்து இந்த கேபிட்டல் N பை வியை வந்து நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. PV ஈக்குவல் டு n பை NA இன்ட்டு RTயில் P ஈக்குவல் டு n by v NA into RT போடும் பொழுது இந்த n by vனுக்கு வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ யூ வில் கெட் n by v equal to PNA by RT. Am I right? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1/√2 n by vக்கு பதில் என்ன எழுதலாம்? pi d ஸ்கொயர் PNA RT. So this is mean free path, very important formula.
ஸோ மீன் ஃப்ரீ பாத்லாம் பார்த்தீங்கன்னா எது மேலே டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மீன் ஃப்ரீ பாத்துங்கிறது இப்போ எது மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lambda is proportional to temperature, lambda is proportional to 1 by d square, lambda is proportional to 1 by p. ஸோ இது மேலே எல்லாத்து மேலேயும் டிபெண்ட் பண்ணியிருக்கு lambda. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டயாமீட்டர் ஆஃப் த மாலிகுல் கான்ஸ்டன்ட்னா டெம்பரேச்சர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா டி ஸ்கொயர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம், 1 பை டி ஸ்கொயர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டி கான்ஸ்டன்ட்னா 1 பை ப்ரெஷர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் மீன் ஃப்ரீ பாத். ஸோ தட்ஸ் இட். இது வந்து சிம்பிளான ஒரு டெரிவேஷன். இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருவாங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் சம் ப்ராப்ளம்ஸ். இப்போ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், listen carefully. First question, if volume of a given gas, if volume of a given gas is 25 ml, 25 milliliter at 298 Kelvin with pressure 1 atm, calculate volume of same gas at constant temperature, if pressure increased, to 1.25 atm. ஸோ ப்ரெஷர் ஆனதை நீங்கள் 1.25 ஏடிஎம்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே டெம்பரேச்சரில் வால்யூம் ஆனது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் T இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷரும் வால்யூம் எப்படி வேரி ஆகும்? ஸோ PV ஈக்குவல் டு NRT. நோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்குன்னா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ P1 V1 equal to P2 V2. Boyle's law at a constant temperature, isothermal process. இது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? V1 அண்ட் ப்ரெஷர். ஸோ V1 வந்து 25 ml இன்டூ ப்ரெஷர் வந்து 1 atmospheric pressure equal to pressure is increased to 1.25 atmospheric pressure சொல்லிட்டாங்க. அது increased by கிடையாது, it is increased to, மாறிடுச்சு, increased to 1.25. So 1.25 atmospheric pressure into volume. So 25 divided by 1.25 equal to volume. So இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கணும். ஸோ P1 V1 is equal to P2 V2. ஸோ ப்ரெஷர் வால்யூம் வந்து 25 ml, V1ங்கிறது வால்யூம் அண்ட் P1ங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ டிவைடட் பை ப்ரெஷர். ஸோ 25 டிவைடட் பை 1.25 அப்படிங்கிறது உங்களுடைய வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ திஸ் கேன் ரிட்டன் as 2500 டிவைடட் பை 125. ஸோ 125 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேபிள் அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் 500. திஸ் இஸ் 5 2s are 10, 25. ஸோ 5 2s are 10, 25, 25. ஸோ 25 உங்களுக்கு 20. You will get 20 milliliter of gas. So answer is 20 ml அப்படிங்கிறது பார்க்க முடியுது. So note down. The next question. Question number 2. At constant pressure, temperature and volume of a gas increased by 2 degree centigrade and 0.5%. ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும் பொழுது ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் வந்து 2 டிகிரி சென்டிகிரேடும் 0.5 டிகிரி 5%ஆகவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபைண்ட் இனிஷியல் டெம்பரேச்சர். Find initial temperature of the system.
ஸோ இது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். when pressure is constant, PV equal to nRTங்கிற ஃபார்முலாவில் நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எழுதும் பொழுது ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ V1 by V2 ஈக்குவல் டு T1 by T2. அவங்க ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு அஸ் தட் இஸ் நத்திங் பட் T2. இனிஷியல் டெம்பரேச்சர் ஆனது 2.2 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆயிடுது, 0.5% வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ லெட்ஸ் டீல் த கிவன் டேட்டா. ஸோ T1ங்கிற டெம்பரேச்சரை நான் Tன்னு எடுத்துக்கிறேன், T2ங்கிற டெம்பரேச்சரை நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக V1ங்கிற வால்யூமை நான் Vன்னு எடுத்துக்கிறேன், V2ங்கிற வால்யூம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? சாரி. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர்னா நமக்கு T1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் T1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. T1ங்கிற டெம்பரேச்சர் வந்து இப்போ T2 ஆனது என்ன இருக்குது 2 டிகிரி சென்டிகிரேட்டாக அதிகமாகிடுது. ஸோ உங்களுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் ஆனது என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் T2 அப்படிங்கிறது T + 2 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்குது, 2 டிகிரி சென்டிகிரேட். இனிஷியல் வால்யூம் வியூவாக இருக்குது, ஆனால் ஃபைனல் வந்து 0.5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது V + 0.500 × V, அதான் 0.5% அதிகமாகுதுங்கிறது அர்த்தம். இது வந்து 2 டிகிரி சென்டிகிரேட்டாக அதிகமாகுதுங்கிறது அர்த்தம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது வந்து 0.5% அதிகமாகுதுங்கிறது அர்த்தம், இது 2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாகுதுங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலாவில் V1 by V2 ஈக்குவல் டு T1 by T2ங்கிற ஃபார்முலா இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சால்வ் ஹியர். V1க்கு பதில் V டிவைட் பை V2க்கு பதில் V இன்ட்டு 1 + 0.5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு T1க்கு பதில் இனிஷியல் டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், T டிவைட் பை T2ங்கிறது T + 2 மாறிடுது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், நீங்கள் மேலேயும் மாற்றி எழுதுனீங்கன்னா 1 + 0.5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு, நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ VV கேன்சல் ஆயிரும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு T + 2 டிவைடட் பை Tன்னு வரும். T by T 1, ஸோ 1 + 2 by T, 2 by T. இதில் இந்த 1 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி யூ வில் ஹேவ் this is nothing but 0.5 divided by 100, this is equal to 2 by T. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.5T equal to 200. ஸோ T divided by 200 divided by 0.5, this is nothing but 2000 divided by 5, which is nothing but 400. ஸோ உங்களோட இனிஷியல் டெம்பரேச்சர் ஆனது 400 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இல்லையா? அப்போது சார்ல்ஸ் லா பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வெரி ஈஸி கொஷின். ஸோ நவ் தேர்ட் கொஷின். 2 ஐடென்டிக்கல் கேஸ் A and B ஹேவிங் சேம் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம். 2 ஐடென்டிக்கல் கேஸ் இருக்குது, ஐடியல் கேஸ் இருக்குது, நாட் ஐடென்டிக்கல், ரெண்டு ஐடியல் கேஸ் இருக்குது. ரெண்டுத்துடைய ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. அப்படியே நம்ம AB கொடுத்துருக்காங்க. மேபி நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கலாம் இல்லையா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மிக்சருடைய டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் வால்யூம் ஆக்குபைடு த மிக்சர் ரெடியூஸ்டு டு V/2 ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ மிக்சரோட வால்யூம் வந்து V/2 ரெடியூஸ் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ப்ரெஷர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தென் ஃபைண்ட் த ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் சே 2 ஐடென்டிக்கல் கேஸு அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV equal to nRT அப்படின்னு தெரியும், வேர் N is PV by RT. டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது வேறுபடலாம். ஸோ லெட்ஸ் சே NA அப்படிங்கிற ஒரு கேஸு அது PV by RT இருந்திருக்கு, NBங்கிற ஒரு கேஸு PV by RTன்னு இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் இட் போத் காட் மிக்ஸ்டு, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆயிரும்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் PV
2 times of PV by RT மாறிடுது. So after mixing both, you are getting 2 PV by RT. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரெஷர் வேறையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரெஷரை தான் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நான் வந்து மிக்சருக்கு எழுதுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ பி டேஷ் அதை நான் கண்டுபிடிக்கணும். விங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க வி பை 2 மாறிடுது. ஸோ வி பை 2 ஈக்குவல் டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆனது டபுள் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் NA ப்ளஸ் நாட் டபுள் ஆகும், ஐ மீன் ஆட் ஆகும். NA ப்ளஸ் NB அப்படிங்கிறது ஆட் ஆகும். RT is constant because they are saying at a constant temperature னு சொல்லியிருக்காங்க பாருங்க. If the temperature of the mixture is kept constant அப்படிங்கிறதுனால நான் T வந்து அப்படியே வச்சுக்கிறேன். So you will get P dash into V by 2 equal to இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 PV by RT into RT. So this RT cancel, this V and V cancel. அப்போ P dash அப்படிங்கிறது 2 into 2 4P. ஸோ இது மிக்சரோட ப்ரெஷர். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னா 4P அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் an ஐடியா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான கொஷின் டீல் பண்ண போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ மோனோஅட்டாமிக் கேஸ் மாலிகுல் இஸ் E1. E1 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் accelerated from rest through potential difference V. Potential difference Vங்கிறது நம்ம ஒரு எலக்ட்ரானுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு கைனடிக் எனர்ஜியில் ஆக்சலரேட் ஆகும். அந்த எனர்ஜினுடைய வேல்யூ E2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நடக்குது. த டெம்பரேச்சர் அட் விச் E1 ஈக்குவல் டு E2 இஸ் பாசிபிள் அட் டேஷ். இப்போ இதில் டெம்பரேச்சரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எந்த டெம்பரேச்சரில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு E1 அப்படிங்கிறது என்ன வேல்யூ? E1னுடைய வேல்யூ தட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மோனோஅட்டாமிக் கேஸ், அது 3/2 kBT, வேர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 3. மோனோஅட்டாமிக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 அப்படிங்கிறது தெரியும். இப்போ E2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஆனது, ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் தட், ஒரு எலக்ட்ரான் ஆனது ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும். இப்போ இது ½ mv² ஒரு வெலாசிட்டி வச்சுருக்கோம். அது E2ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த எனர்ஜியானது அந்த எலக்ட்ரானுக்கு எப்படி கிடச்சிச்சு? நீங்கள் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ V அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான் எவ்வளோ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன்டூ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு E2 அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் அவங்க கொடுக்கல, ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ E2 அப்படிங்கிறது E இன்டூ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜி ஆஃப் அ எலக்ட்ரான் விச் இஸ் ஆக்சிலரேட்டட் வித் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3/2 kBT ஈக்குவல் டு EV. இப்போ இதுலேருந்து டெம்பரேச்சர் ஆனது என்ன இருக்குது? டெம்பரேச்சர் ஆனது EV டிவைடட் பை 3 மேலே 2. ஸோ யூ வில் ஹேவ் 2EV டிவைடட் பை 3 kB கீழே வந்துடுது. பட் உங்களோட ஃபார்முலாவில் NA இருக்குது, R இருக்குது. ஸோ உங்களுக்கு KB அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம மாற்றி எழுதணும் R/NA. ஸோ ஃபைனலாக யூ வில் கெட் த ஆன்சர் ஆஸ் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு, ஸோ இது உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ரைட் இட் இன் திஸ் கலர். டெம்பரேச்சருங்கிறது என்ன வந்திருக்கும்? 2ENA into V divided by 3R. ஸோ இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 2VNA into E. ஸோ திஸ் இஸ் E, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், இது அவகேட்ரோ நம்பர். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அவகேட்ரோ நம்பருக்கான ரிலேஷன். ஸோ யூல் ஹேவ் ஆப்ஷன் ஏங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ 2ENA into V divided by 3R அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5 ரொம்ப முக்கியமான ஒரு ஈஸியான கொஷினும் கூட பார்க்கலாம். த மீன் ஃப்ரீ பாத் இன்னைக்கு நடத்தின போர்ஷன்ல இருந்து மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் அ கேஸ் மாலிகுல் at STP, at standard temperature pressure,
is 1500 D. While maintaining standard pressure, or maintaining standard pressure, அது constant pressure நான் maintain பண்ணிக்கிறேன். At 373 Kelvin, the lambda is approximately dash, which is mean free path ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் டெம்பரேச்சர் வந்து எஸ்டிபியில் வச்சுருக்கும் பொழுது என்னோட மீன் ஃப்ரீ பாத் 1500 டி, டெம்பரேச்சர் வந்து 373 கெல்வினாக மாற்றும் போது லேம்டா ஆனது என்னது. ஸோ இதுக்கு நம்ம இன்றைக்கி நடத்தின ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு நம்ம 1/n/d² அப்படின்னு பார்த்துருந்தோம். இதை நம்ம என்னங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்? ஸோ பை d² P NaRT. So at standard temperature la lambda is proportional to temperature ங்கிறது வந்துருது. Where D is the diameter of the molecule. Diameter of the molecule மாற போகிறது கிடையாது. Diameter of the molecule வந்து it will not change. ஸோ நீங்கள் ப்ரெஷர் டெம்பரேச்சரை மாற்றினீங்கன்னா அது தகுந்த மாதிரி தான் மீன் ஃப்ரீ பார்த்தான மாறுது போகுது. அவங்க தான் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். So we can write lambda 1 divided by lambda 2 equal to T1 by T2. Lambda 1 வந்து 1500 D divided by lambda 2 தான் கண்டுபிடிக்கணும். This is equal to temperature T1 வந்து STPல சொல்லிட்டாங்க. ஸோ STPல வந்து 273 Kelvin, இது 373. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெம்பரேச்சரில் 373 கெல்வினில் கண்டுபிடிக்கணும். ஸோ lambda 2 equal to 373 by 273 in lambda 2 is equal to into. ஸோ உங்களுக்கு இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு 373 into 1500 D அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சம் 2069 D அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். இது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு இதில் ட்ரெயின் அப் ஆகும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ, அடுத்த ஒரு லெக்சர் சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.